தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறார் நம்ம எடப்பாடி ஐயா. ஐயா, உங்களுக்கு இந்த NCRB ரிப்போர்ட்னா என்னன்னு தெரியுமா? அந்த ரிப்போர்ட் படி 2022 திமுக ஆட்சியில ஃபைல் ஆயிருக்கக்கூடிய IPC கிரைம் கேஸ்களோட எண்ணிக்கை 1,93,913. ஆனா 2020 அதாவது உங்களுடைய ஆட்சி காலத்துல எவ்வளவு தெரியுமா பதிவாயிருக்கு? 8,91,700. திமுகவை விட 6,97,787 கேஸ் உங்க ஆட்சியில அதிகமா ஃபைல் ஆயிருக்கு. இதுல கொடநாடு கொலை கொள்ளை வழக்கம் ஒண்ணு. இந்த கேஸ்ல எடப்பாடி ஐயாவையே கோர்ட்ல ஆஜராக சொன்னாங்க. இவர் என்னடானா திமுக குறை சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெண்களுக்கு எதிராக எந்த குற்றம் நடந்தாலும் அதுக்கு திமுக தான் காரணம்னு குறை சொல்லிட்டு இருப்பாரு. யார் அந்த சார் அப்படின்னு கேட்ட எடப்பாடி சார் கட்சியிலேயே இப்ப எத்தனை சார் இருக்கான்றத ஒரு சாம்பிள் பாப்போமா? சார் தெரிஞ்சுக்கட்டும். மார்ச் 3, 2023 பரமக்குடியில ADMK கவுன்சிலரான சிகாமணின்னு ஒருத்தர் தன்னுடைய படிப்புக்காக பணம் கேட்டு வந்த 9ஆம் வகுப்பு மாணவிய பல முறை பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காரு. இந்த சின்ன பொண்ணை கூப்பிட்டு வந்த லேடி பேசின ஆடியோ லீக் ஆகி மொத்தமா 5 பேர் போக்சோ வழக்குல கைது செய்யப்பட்டிருக்காங்க. மார்ச் 13, 2024 திருப்பூர் வெள்ளக்கோவில் கோவில் திருவிழாக்கு போன 17 வயசு சின்ன பொண்ணு திருவிழா முடிஞ்சு வீட்டுக்கு வர வழியில அங்க இருந்த 5 பேரு அந்த சின்ன பொண்ணை கார்ல கடத்திட்டு போய் கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்காங்க. இதுல முக்கிய குற்றவாளியா அதிமுகவை சார்ந்த தினேஷ் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. இவரு அதிமுக IT சார்ந்தவராம். 27 ஆகஸ்ட் 2024 காஞ்சிபுரம் மாவட்டத்துல ஒரு வீடு இருக்கிற பண பிரச்சனையில ரிட்டையர்ட் லேடி இன்ஸ்பெக்டரை ஹெல்மெட்டாலே அடிச்சு கொண்ட கேஸ்ல கைதானது அதிமுக பிரமுகர் பிரபு. நவம்பர் 4, 2024 திருவாரூர் KTR தெருவை சார்ந்த 27வது வார்டு அதிமுக செயலாளர் பாலாஜி. அவர் அப்பா மேல தன்னுடைய மனைவி போட்ட போக்சோ கேஸ வாபஸ் வாங்க சொல்லி துப்பாக்கியை காட்டி மிரட்டி இருக்காரு. 24 டிசம்பர் 2024 ராமேஸ்வரத்துல அதிமுக பிரமுகரான ராதாகிருஷ்ணனுடைய மருமகன் ராஜேஷ் கண்ணா அவர் நண்பர்களோட சேர்ந்து பெண்கள் உடைமாற்ற அறையில ரகசிய கேமரா வச்சு 100க்கும் மேற்பட்ட பெண்கள் உடைமாற்றத நண்பர்களோட சேர்ந்து பார்த்துட்டு வக்கரமா ரசிச்சிட்டு இருக்காங்க. குடிக்க வந்த ஒரு குடும்பம் டைல்ஸ்ல ஏதோ வித்தியாசமா தெரியுதுன்னு சொல்லி அதை கண்டுபிடிச்சு அவங்கள போலீஸ்ல புடிச்சு கொடுத்திருக்காங்க. ஜனவரி 8, 2025 சென்னை அண்ணா நகர் அதிமுக 103வது வட்ட செயலாளர் சுதாகர் ஒரு சின்ன பொண்ணா வன்கொடுமை செஞ்சதுக்கு சப்போர்ட் பண்ணி உள்ள போனாரு. ஜனவரி 30, 2025 கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் விளக்கு மாத்தாலே அடி வாங்கின நியூஸ் நம்ம பார்த்திருப்போம். அவர் யாருன்னா தாம்பரத்தை அடுத்த படப்பை குன்றத்தூர் ஒன்றிய அதிமுக MGR மன்ற இணை செயலாளர் பொன்னம்பலம். லேடிஸ்க்கு வீட வாடகை கொடுத்துட்டு கூடவே பாலியல் தொந்தரவும் கொடுத்ததால விளக்கு மாத்தாலே அடிச்சு காவல்துறையில அவரை ஒப்படைச்சிருக்காங்க. பிப்ரவரி 8, 2025 திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர்ல பாராமெடிக்கல் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்குல அதிமுக பிரமுகரான விஜய் சீகன்பால் போக்சோல கைது செய்யப்பட்டிருக்காரு. 24 ஏப்ரல் 2025 மயிலாடுதுறை மாவட்டம் செம்மனார் கோயில் பக்கத்துல பியூட்டி பார்லர் நடத்தி வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு லேடிய அருவாளை காமிச்சு மிரட்டி பாலியல் சிக்கல் செஞ்ச வழக்குல அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணியை சார்ந்த அப்பு என்றவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்னை டி நகர்ல கனமாபேட்டையில அதிமுக ஜெயலலிதா பேரவை துணை செயலாளரான திருமுருகன் CA படிக்கக்கூடிய ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, அப்படி இல்லனா உன் மூஞ்சில ஆசிட் அடிப்பேன், அப்படியே இல்லனா நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்லாம் சொல்லி மிரட்டி இப்போ ஐயா வந்து அரெஸ்ட் ஆயிருக்காரு. என்ன எடப்பாடி ஐயா யார் அந்த சார் யார் அந்த சார்னு கேட்டீங்க. கொஞ்சம் உங்க கட்சிக்குள்ள பாருங்க, ஒரு சார் அணிவகுப்பே நடத்தலாம். சொல்லுங்க.